வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான வைகாசி அமாவாசையுடைய சிறப்பு விஷயங்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்ப்பீங்க. ஸோ 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது சூப்பராக பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த டைம் ஜூன் மாதமானது வாரத்துடைய முதல் நாளான திங்கட்கிழமை பிறந்தது. அதனால் இந்த ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக கருதப்படுது. அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த மாதத்தில் பேசிக்காக நிறைய கிரக பயிற்சிகளும் நிறைய கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதோட ஆன்மீக சம்மந்தப்பட்ட முக்கியமான நாட்களும் இருக்குது. அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான தெய்வீக மாதம், ஜோதிட மாதம் என்றெல்லாம் குறிப்பிடலாம். இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக குரு பகவான் பயிற்சி ஆனார். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆனார். அதை தொடர்ந்து இப்போ ஜூன் 14ஆம் தேதி ஒரு அதிரடியான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசி 31ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நிறைஞ்ச இந்த சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் அமாவாசைங்கிறது வருது. அதுவும் வைகாசி மாதத்தில் கடைசி நாளாக அமாவாசை வருது. இந்த டைம் வைகாசி ஸ்டார்டிங்லேயும் வந்துச்சு, வைகாசி எண்டிலிங் வருது. அதனால் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. குறிப்பாக சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் வர்றதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை. ஏன்னா முன்னோர்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் முன்னோர்களுக்கான அமாவாசை வருவது ரொம்ப சிறப்பான நாளாக பார்க்கப்படுது. இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பாக அமையிறதை தொட்டு ஒவ்வொருவருக்கும் பலன்கள் கிடைக்கும். அதில் மகரம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. மெயினாக இந்த ஜூன் மாதம் கரெக்டாக 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு கிரகப்பயிற்சி நடக்கிறது. அடிமேல் அடி வாங்குற மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை மாறும். அதிலிருந்து தப்பிப்பதற்கு எளிய பரிகாரங்களாக சிலது உங்கள் ராசிக்கு செய்யணும். அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாத அமாவாசை கிரக பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு பெரிய பயிற்சியாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கிறது ஏற்படுது. அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கோ, தப்பிக்க என்ன செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். இந்த நடப்பு ஜூன் 14, 2026 இந்த அமாவாசையிலையா இப்படி நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நவக்கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி கூட்டணி காரணமாக தான் இந்த நாளில் நிறைய மாற்றம் ஏற்படும். அதுதான் ஒரு சில ராசிக்கு யோக பலன்களும் சில ராசிக்கு சவாலான சூழ்நிலையும் உருவாக்கி தரும். அதில் ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு எப்படி கிரகங்கள் சஞ்சாரம் அமையுதோ அதை பொறுத்து உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். மன உளைச்சலை தருமா, காரிய தடைகள் ஏற்படுமா, தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படுமா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ ஜோதிட ரீதியாக எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க அதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதே போல் 2026 கரெக்டாக இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சக்தி வாய்ந்த சூரிய கிரகண அமாவாசை வருது. மேலும் ஜோதிட ரீதியாக இது ஒரு முக்கியமான நாளாகவும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. அப்படியாக இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு நான் சொன்ன மாதிரி கிரகங்களால் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது மதிய வேலை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு மாலையில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதாவது ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கி அந்த பொருளை ஒருத்தருக்கு தானமாக கொடுங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காகவும் இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்காகவும் கொடுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அந்த தானம் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் காதல் உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும்.
முடிந்தவரை இந்த நாளில் உணர்வுபூர்வமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா நீங்கள் புதிய பொருட்கள் வாங்குகிற மாதிரி உங்களுக்கு சில அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இதுதாங்க இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ தான் உங்களுக்கு பலன்கள் வந்து சொல்ல போகிறேன். வாங்க என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி உத்திராட 2-3-4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்க போகுது. அதனால் இந்த கணிப்பை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி. இப்படி தான் கிரகநிலைகள் இந்த அமாவாசையில் உங்களுக்கு அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ பலன்களை சொல்ல போகிறேன். தெளிவாக உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படக்கூடிய மன உறுதி கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். ஸோ வாக்கு வன்மையை வைத்துக்கோங்க. வீண் பயணங்களோ அலைச்சலோ உண்டாகும். அதோடு இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். இடமாற்றம் ஏற்படும் போது கெட்ட கனவுகள் தோன்றும் போது கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்த்து விடுவது நல்லது. அந்த மாதிரி பண்ணிங்கனாவே இந்த உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வருவது நீங்கும். அதனால் நேரம் தவறி உண்பதை தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விஷயம். அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்த நிலையிலேயே காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். அப்போ இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். சரக்குகள் வருவது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும். அதனால் தொழில் வியாபாரம் தொடர்பாக ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சலும் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கடுமையான வேலையானது இருக்கும். அதோடு உத்தியோக காரணமாக கொஞ்சம் இந்த அமாவாசையில் வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலையும் நேரிடும் அலுவலகத்தில். அதனால் அனுசரித்து செல்வது நல்லது. அனுசரித்து செல்லாமல் இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் கணவன் மனைவி இடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். அதோடு குடும்ப செலவும் கொஞ்சம் கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. ஸோ இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை இருக்குது. மெயினாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான ராசிக்கு இந்த அமாவாசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு அப்டேட்டோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.